வணக்கம். தற்போது துளாராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். துளாராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பாதி மாதம் கழிந்த பிறகு முதல் பாதி கழிந்து இரண்டாவது பாதி வரும்போது இவர்களுக்கு அவர் நீச்சமாய் ராசியின் மீதே அமர்வார். லாபாதிபதி நீச்சம் என்ற கருத்து இவர்களுக்கு 15 தேதிக்கு பிறகு நிச்சயமாக பணப்பற்றாக்குறை உண்டாகும். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்காது. ஆரம்பத்தில் 20 நாட்கள் வரை இவர்கள் கொண்டாட்டமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஆக மொத்தம் இவர்களுக்கு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறது, இல்லை என்றே எடுத்துக்கொள்ளலாம். ராசியில் சூரியன் நீச்சமானாலும் லாபாதிபதி நீச்சமே பெற்றாலும் குருவினுடைய பார்வை பெறுவதால் நிச்சயமாக இவர்களுக்கு நன்மையே நடக்கும். ஆக மொத்தம் துளாராசிக்கு இந்த சூரியன் இந்த கன்னியிலும் இந்த துலாத்திலும் இருப்பதால் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நன்றாகவே இருக்கும், தொல்லை அதிகம் இருக்காது என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு சனியும் நல்ல ஒரு இடத்தில் இருக்கிறார், குருவும் நல்ல இடத்திலிருந்து இவருடைய ராசியை பார்ப்பதால் இவர்களுக்கு எப்படியும் இது ஒரு முக்கால்வாசி, அதாவது 80% வரைக்கும் நிச்சயமாக நன்மையே செய்யும் என்று நம்பலாம். இந்த சூரியன் இந்த 2 இடங்களில் வருவதால், குரு நல்ல இடத்தில் இருப்பதால், சனி 6ஆம் இடத்தில் இருப்பதால், ராகுக்கு எதுவும் பரவாமல் இருப்பதால் நிச்சயமாக இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நன்றாகவே இருக்கும் என்று நம்பலாம். இவர்களுக்கு எதுவும் பெரிதாக குறைகள் சொல்ல முடியாது. ஒருவேளை 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவால் நிச்சயமாக சில தொல்லைகள் இருக்கலாம் என்று எடுத்துக்கொண்டால் அது பிள்ளைகள் வழியில் தொல்லைகள் இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்துக்களில் சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம், அல்லது பூர்வீக இடங்களுக்கு போக முடியாமல் வர முடியாமல் இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கலாம். மற்றபடி இவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நன்றாகவே இருக்கும் என்று நம்பலாம். நன்றி, வணக்கம்.